வாழ வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயிலாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம கொடுக்கிறதான வசனம் 148 சங்கீதம் 12 வசனம். வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சிறியோர், பெரியோர், முதியோர், வயதோர், வாலிபர் அத்தனை பேரையும் கர்த்தர் துதிக்க சொல்லி இருக்கிறார். துதியுங்கள் என்று எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற அத்தனை துதிகளையும் கர்த்தர் அங்கீகரித்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். நீங்க கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.